வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. திருச்செந்தூர் முருகாசனம். விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அடியனுடைய சிறு கணிப்பு. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல வேலை போல அதிகமாக பார்ப்பாங்க. கடின உழைப்பாளி, உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது. கடின உழைப்பாளி, எந்த நேரமும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. பொறுமைசாலி, எல்லா பாரத்தையும் தன்னுடைய குடும்ப பாரங்களை சுமக்கக்கூடிய ஒரு நபராக வருவாங்க. எல்லா பொறுப்புகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எவ்வளவுதான் இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை துணைக்கு சோதனை கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்தையும் தாங்கி கொள்ளக்கூடியவங்க, அன்பானவங்களாக இருப்பாங்க. அறிவு இருக்கும், நல்ல அறிவானவங்க. எப்போவுமே அவங்கள்ட்ட ஐடியா கேட்டால் அந்த ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு கூட அவங்கள்ட்ட ஐடியா கேட்கும் பொழுது அதுக்கு நல்ல ஒரு தீர்வாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல அழகு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அதிகபட்சம் விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை துணை அதிகபட்சம் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதிகபட்சம் இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களே தேடக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகும். காதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் காதல் திருமணத்தில் பார்த்தோம்னா சில நேரங்களில் இந்த காதல் திருமணங்கள் பஞ்சாயத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் உருவாகும். ஒன்று கட்ட பஞ்சாயத்தாக இருக்கும், இல்லை போலீஸ் பிரச்சனையாக இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரிலாம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் விருச்சிக ராசியினர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இவங்க நல்ல அழகுக்கோ அறிவுக்கோ பணத்துக்கோ பஞ்சம் இருக்காது. வசதியான குடும்பத்தில் தான் இருந்து வந்திருப்பாங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உழைப்பால் உயர்ந்தவங்க. அவங்க உழைப்பால் உயர்ந்த குடும்பமாக இருக்கும். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்லா உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் விருச்சிக ராசி அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு ரொம்ப இறக்கப்படுவாங்க. அவங்க மேலே ரொம்ப பரிதாபப்படுவாங்க. ரொம்ப இறக்கப்பட்டு அவங்க என்னதான் தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய தன்மையாகவும் ஏற்றுக்கக்கூடியவங்களாகவும் விருச்சிக ராசி நேயர்கள் இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை துணை வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தான் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். இவங்களுக்கு தசாபுத்தி காலங்கள் சரியில்லாது வரும் பொழுது தான் ரொம்ப திருமணத்துக்கு பிறகு அதனுடைய தசாபுத்திகள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சரியில்லாத காலங்கள் வரும்பொழுது இருவருக்கும் மிகவும் கடுமையான பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, குடும்பத்தை விட்டு பிரிகிறது. இவங்க நான் உங்க கூட வாழ மாட்டேன், என் கூட வாழ மாட்டேன், சண்டை போட்டு டைவர்ஸ் கேட்க போகிறது, இதெல்லாமே அமையக்கூடிய சூழல்கள் உருவாகும். அவங்களுடைய ஜாதக அமைப்பு படி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோம். பொதுவாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கை துணை வர்றவங்க அடிக்கடி பஞ்சாயத்து பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு மாதத்தில் 15 நாள் உருப்படியாக 2 பேரும் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள், தேவையில்லாத அது மனசு அதனால் குழப்பங்களாகி மனசு வேதனை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். உங்கள் வாழ்க்கை துணை நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. அதில் எந்தவித குழப்பமும் கிடையாது. ஆனால் இருவருக்கும் இனம் புரியாத ஒரு பிரச்சனைகள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிருக்கும். இப்போ விருச்சிக ராசி பெண்ணாக இருந்து வரக்கூடிய துணை ஆணாக இருக்கும் பொழுது அந்த ஆண் சொல்கிறத தான் இவங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். இல்லை விருச்சிக ராசி ஆணாக இருக்காங்க, வரக்கூடியவங்க அவங்க விருச்சிக ராசி வரக்கூடிய வாழ்க்கை துணை பெண்ணு, இந்த பெண் சொல்கிற அமைப்பை தான் விருச்சிக ராசி நேயர்கள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அவங்களுடைய வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் குடும்பம் ஒரு நல்ல விதமாகத்தான் அமையும். ஆனால் இதுக்குள்ள தான் இந்த ஈகோ பிரச்சனை ஆரம்பமாகி நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சில நேரங்களில் போட்டியாகி பிரச்சனைகளாகி சண்டை சத்தங்கள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த விருச்சிக ராசி நேயர்கள்
இவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், இவங்களுக்கு காதல் திருமணமா, பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமா அப்படின்னு அவங்களோட சுய ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும். சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும்னா என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. 95 97 30 79 65. வணக்கம்.